அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் மகத்தான அருட்கொடைகளில் ஒன்றுதான் தூக்கம். நமது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வளித்து ஒரு புதிய காலை பொழுதிற்கு நம்மை எழுப்பிவிடும் ஒரு பெரிய பாக்கியம் இது. ஆனால் பல சமயங்களில் நாம் தூக்கத்தை ஒரு சாதாரண உடல் ரீதியான தேவையாக மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் தூக்கத்திற்கு அதற்கேயுரிய இடமும் ஒழுக்கங்களும் உள்ளன. நமது ஒவ்வொரு அசைவையும் வணக்கமாக மாற்றுவதற்கு கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம். அந்த வகையில் நமது தூக்கத்தை கூட எப்படி ஒரு புண்ணியச் செயலாக மாற்றலாம் என்பதை கருணையின் தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பரிசுத்த குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இரவை நாம் உங்களுக்கு ஒரு ஆடையாக ஆக்கியிருக்கிறோம் என்று. வெளியில் உள்ள இரைச்சல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு ஆடை எப்படி நம்மை மறைத்து பாதுகாக்கிறதோ, அதேபோல் இரவின் இருள் நமக்கு அமைதியையும் ஓய்வையும் தருகிறது. பகலை உழைப்பதற்கும் வாழ்வாதாரத்தை தேடுவதற்கும் உரிய நேரமாக ஆக்கிய அல்லாஹ் இரவை ஓய்விற்காக நிர்ணயித்தான். இஸ்லாமிய அறிஞர்கள் தூக்கத்தை 5 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 5 வகை தூக்கங்களில் 4 வகைகள் நமது ஆன்மீக மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தூக்கங்களாகும். எனவே அந்த 4 வகையான தூக்கங்களையும் நாம் குறிப்பாக கவனத்தில் கொண்டு அவற்றை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். அந்த தூக்கங்கள் எவை என்றும் ஏன் அவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் என்றும் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக அறிஞர்கள் குறிப்பிடுவது ஃபைலோலா என்ற தூக்கமாகும். இது லுஹா தொழுகையின் நேரத்தில் உள்ள தூக்கமாகும். அதாவது சூரியன் உதித்து சுமார் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலான நேரம். இந்த நேரம் துனியாவின் காரியங்களுக்காக ஓடி உழைக்க வேண்டிய, வேலை செய்ய வேண்டிய, அல்லாவின் ரிஸ்கை தேட வேண்டிய நேரமாகும். குறிப்பாக ஓய்வாக இருக்கும் நபர்கள் இந்த நேரத்தில் சும்மா படுத்து உறங்குவது வாழ்க்கையின் பரக்கத், வலம் இழக்க காரணமாகும். அது தொழுகைக்கு தடையாகவும் உடலுக்கு ஒருவித மந்தத்தன்மையையும் கொடுக்கும். இரண்டாவது தூக்கம் ஹைலூலா என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு, அதாவது லுஹர் தொழுகைக்கு பிறகான சிறு தூக்கம் இது. குறிப்பாகச் சொன்னால் மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரையிலான நேரம். இந்த தூக்கத்தை ஹைலூலா என்று அழைக்க ஒரு காரணம் உண்டு. அரபியில் ஹால என்ற வார்த்தைக்கு தடுப்பது, இடையில் மறைப்பது என்றெல்லாம் பொருள். இந்த தூக்கம் நமது புத்துணர்ச்சியை தடிக்கிறது. லுஹர் தொழுகை முடிந்து அசருக்காக தயாராக வேண்டிய நேரத்தில் வரும் இந்த தூக்கம் நம்மை சோம்பேறிகளாக்கி ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான விழிப்பை இழக்கச் செய்யும். கடுமையான சோர்வு உள்ளவர்கள் எப்போதாவது இந்த நேரத்தில் சிறிது ஓய்வெடுப்பதில் தவறில்லை. ஆனால் அதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்வது நல்லதல்ல. இனி மூன்றாவது தூக்கம்தான் மிகவும் கவனிக்க வேண்டியதும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் ஆகும். அதை கைலூலா என்று கூறுகிறார்கள். இது அசர் தொழுகைக்கும் மகரிப் தொழுகைக்கும் இடைப்பட்டு தூக்கமாகும். இந்த தூக்கம் பெரும் நாசத்தை வரவழைக்கும் என்று அறிஞர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளனர். இது ஒரு நபரின் மன ஆரோக்கியத்தை கூட மோசமாக பாதிக்கக்கூடும். நீங்கள் கவனித்திருக்கலாம், அசருக்கு பிறகு தூங்கி எழுபவர்களுக்கு ஒருவித தலைவலியும் கோபமும் எந்த காரியத்திலும் கவனம் செலுத்த முடியாத நிலையும் ஏற்படுவதை. நாளின் முடிவில் பகல் முடிந்து இரவு தொடங்கும் அந்த நேரத்தில் தூங்குவது நமது உடலின் இயற்கையான அமைப்புக்கு எதிரானது. அந்த நேரத்தில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த நேரம் திக்ருகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரமாகும். நான்காவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கடமையான தொழுகையின் நேரம் வந்துவிட்டது என்று அறிந்தும் தூங்குவதை பற்றியது. உதாரணமாக, துஹரோடைய நேரம் வந்துவிட்டது, பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, இப்போது தூங்கினால் ஒருவேளை தொழுகை தவறிவிடும் என்று நமக்கு தெரியும். அப்படி தெரிந்து கொண்டே தூங்குவது ஹராம், அதாவது தடுக்கப்பட்டதாகும். ஒரு தொழுகை கலா ஆவதற்கு காரணமாக அமையும் தூக்கம் கொடிய பாவம் என்று இஸ்லாமிய மார்க்க சட்ட அறிஞர்கள் ஒருமித்து கூறியுள்ளனர். நமது பயணம் அல்லது நோய் போன்ற நிர்பந்தமான சூழ்நிலைகளில் தூங்கிவிடுவது வேறு விஷயம். ஆனால் வசதியும் ஆரோக்கியமும் இருந்தும் தொழுகையை பற்றி அலட்சியமாக இருந்து தூங்குவது அல்லாஹ்வுக்கு செய்யும் மாறுபாடாகும். சகோதரர்களே, இந்த 4 வகையான தூக்கங்களையும் நமது வாழ்க்கையிலிருந்து விலக்க நாம் முடிந்தவரை முயற்சிக்க வேண்டும். மாறாக இந்த நேரங்களை திக்ரு செய்யவும், குர்ஆன் ஓதவும் அல்லது மற்ற நல்ல காரியங்கள் செய்யவும் பயன்படுத்தலாம். குறிப்பாக லுஹர் முதல் அசர் வரையிலான நேரம் பலருக்கும் ஓய்வு கிடைக்கும் நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தை சும்மா தூங்கிக் கழிக்காமல் அல்லாஹ்வை நினைவுகூர பயன்படுத்தினால் அது நமது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்.
இனி 5வது தூக்கம்தான் நமக்கு அனுமதிக்கப்பட்டதும் நன்மை பயக்கக்கூடியதுமான தூக்கம். அதைத்தான் கைலூலா என்று கூறுகிறார்கள். இது லுஹர் தொழுகைக்கு முன்போ அல்லது அதன் பிறகு உடனடியாகவோ கொள்ளும் ஒரு சிறிய தூக்கமாகும். இது ஒரு நீண்ட தூக்கமல்ல, வெறும் 10-20 நிமிடங்கள் மட்டுமே போதும். இந்த சிறிய தூக்கம் நமது மூளைக்கும் உடலுக்கும் பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கைலூலா தூக்கத்தை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களும், அதாவது நபித்தோழர்களும் தாபியீன்களும் இந்த வழக்கத்தை பின்பற்றி வந்துள்ளனர். இந்த கைலூலாவின் பயன்கள் என்ன? இது நமது நினைவாற்றலை அதிகரிக்கும், மதியத்திற்குப் பிறகான வேலைகளில் அதிக கவனம் செலுத்த உதவும், உற்பத்தித் திறனை கூட்டும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இரவில் எழுந்து நின்று தஹஜ்ஜுத் தொழுவதற்கு இந்த மதியத் தூக்கம் நமக்கு உதவும். பகலில் சிறிது ஓய்வெடுத்தால் இரவில் அல்லாஹுவின் முன்னால் கைகளை கட்டி பிரார்த்திக்க நமக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும். அப்படி நமது மதியத் தூக்கம் இரவின் இபாதத்திற்கு ஒரு காரணமாக மாறுகிறது. அப்போது அதுவும் ஒரு புண்ணிய செயலாக பதிவு செய்யப்படும். தூங்கும்போது நாம் பேண வேண்டிய சில ஒழுக்கங்கள் உள்ளன. உளூ செய்த பிறகு தூங்கச் செல்வது, வலதுபுறமாக சாய்ந்து படுப்பது, தூங்குவதற்கு முன்புள்ள திக்ருகளையும் பிரார்த்தனைகளையும் ஓதுவது, ஆயத்துல் குர்சியையும் இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் ஆகிய அத்தியாயங்களையும் ஓதுவது நமக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாகும். இப்படி நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளை பின்பற்றி நாம் தூங்கும்போது நமது 8 மணி நேர தூக்கம் கூட அல்லாஹுவின் சமூகத்தில் ஒரு வணக்கமாக பதிவு செய்யப்படும். ஆகவே அன்பானவர்களே, நமது தூக்கத்தை நாம் சாதாரணமாக கருத வேண்டாம். தவிர்க்க வேண்டிய நேரங்களில் உள்ள தூக்கத்தை தவிர்த்து ஊக்குவிக்கப்பட்ட மதிய தூக்கத்தை பழக்கமாக்கிக் கொள்வோம். தூங்குவதற்கு முன்னும் பின்னுமான பிரார்த்தனைகளை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அவனது மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் தௌஃபீக் செய்வானாக.